ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கங்குவோட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு மட்டும் இல்லாமல் வெறித்தனமான ஒரு ஃபேன் செலிப்ரேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுது. இது ஒரு சரித்திர படம். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஏன்னா 2 வருஷம் மேக்ஸிமம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம சூர்யாவோட படம் ஒரு பிக்கஸ்ட்டு பெரிய படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்காட்டி ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தாங்க. இது வந்து பாகுபலி மாதிரியும் இருக்கும், இல்லை வந்து இந்த படம் ஏன்னா RRR மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சரண் படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தால பேசப்பட்டுருந்துச்சு. இப்போ அதுக்கு சொல்யூஷன் தரும் வகையில் இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு ஒரு பேன் இண்டியா இல்லைங்க, பேன் வேர்ல்டு படமாக இது வந்து 38 லாங்குவேஜுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்த்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலையில் பார்த்துருக்குறோம் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸும் வருது, பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது, ஆவரேஜான ரிவ்யூஸும் வருது. இதில் வந்து படம் நம்ம பார்த்தா தான் தெரியும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9 மணிக்கு 9:30 தான் ஷோவை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் மதியம் 1 மணி 2 மணிக்கு சொல்கிறது தான் உண்மையான ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புகிறோம். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா RRR இந்த மாதிரியான படங்கள் KGF பில்டப் படமாக வந்து ஒரு கூறுகடத்தனமாக சொல்லிட்டு இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அதாவது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு. தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு படைப்பு வந்துச்சுன்னா எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது ஏன்னு தான் தெரில. ஸோ இது எல்லாமே இது பண்ணணும், சொல்லப்போனால் பிரேக் பண்ணணும். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கங்குவா படத்தை பற்றி எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்கல அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.